அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காஃபி டைமில் சாப்பிடக்கூடிய டீ கடை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குறைந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக நீளம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் 4 போண்டா நாம் செய்யலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 50 கிராம் கடலை மாவு இதில் நாம் சேர்த்துக்கலாம். 25 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு படு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 15-20 போட்டுக்கலாம். இப்போ இதை நாம் தண்ணிலாம் எதுவுமே தெளிக்காமல் அப்படியே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடலாம். இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு வாணலில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த போண்டாவெல்லாம் இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு நாம் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டோன்னா தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ எனக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம காஃபி குடிக்கும்போது நாம் செஞ்சோன்னா சுட சுட காஃபிக்கும் இந்த டீ கடை போண்டாவுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி